ஜஸ்ட் ஒரு நம்பரை பார்த்து மார்க்கெட்ஸ் இப்போ சீப்பாக இருக்கா இல்லை எக்ஸ்பென்சிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலே சொல்ல முடியும். அது எப்படி பிரதர் ஒரு நம்பரை பார்த்துட்டு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் நிஃப்டி PE ரேஷியோ. இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு இப்போ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா, இப்போ மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்கா இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குமா? இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு தானே இருக்கு. இப்போ நான் வீடியோ எடுக்கிற டைம்ல அது ஃபாலோ ஆகிட்டு தான், ரைட்டா? ஓகே, இப்போ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, சீப்பா எக்ஸ்பென்சிவா? இப்போ நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வெர்ஷன் இந்த வீடியோட முடிஞ்சிடும். பிகாஸ் இந்த வீடியோ முடியும் போது உங்களால இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஐ வில் டீச், டோன்ட் வரி. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் கொடுத்துறேன். ஓகே, ஸோ தட் யூ வில் கெட் டு நோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போறோம். ஓகேவா? சப்போஸ் நீங்க அதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா யூ கேன் கண்டினியூ டு வாட்ச், ஆர் எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் ஆஃப் திஸ் வீடியோ, நோ வரிஸ். ஓகேவா? ஸோ நம்பர் 1 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PE ரேஷியோ அப்படின்ற ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்பர் 2 இது எங்க கிடைக்கும் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் ஃபைனலி இந்த PE ரேஷியோடைய லெவல்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து அதுக்கான அர்த்தம் என்ன, இந்த ரேஞ்சில் இருந்து அதுக்கான அர்த்தம் என்ன, அது தெரிஞ்சிருச்சுன்னா ஃபியூச்சர்ல உங்களுடைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் திஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் லெவல்ஸ். ஓகே, ஸோ அதையும் நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல தேர் ஆர் 2 types ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ல யார் கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஸோ நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஸோ இன்வெஸ்டர் A, ஸோ இவங்க வந்து எப்படின்னா, லெட்ஸ் சே மார்க்கெட் வந்து இப்போ ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே முதல்ல அவங்க வந்து பயப்படுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ மார்க்கெட்ஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, இது கரெக்டான டைமா அப்படின்ற ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஓகேவா? இவங்க ஒரு ஃபியர் ஜோன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்ஸ் கீழே போயிட்டு இருக்கு, இப்போ இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இல்லையான்னு உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ என்ன மாதிரி இன்வெஸ்டர் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, மைண்ட்ல அப்படியே வச்சுக்கோ. இன்வெஸ்டர் B, இப்போ மார்க்கெட்ஸ் மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை பார்த்த உடனே இன்வெஸ்டர் B வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்து ஆல் டைம் ஹை, பீக்குக்கு மேலே பீக்குக்கு போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, மார்க்கெட் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டிசிஷனுக்கு வராரு. ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? இன்வெஸ்டர் A எப்படி, இன்வெஸ்டர் B எப்படி? ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இந்த 2 இன்வெஸ்டர்ல A கரெக்டா, B கரெக்டா? ஜஸ்ட் 5 seconds நான் டைம் கொடுக்குறேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டெஃபினட்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு தெரியும் ஸோ உங்களுடைய கரண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ முடியும் போது நான் உங்களுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஐ எம் ஷுர் அபவுட் தட். பட் ஐ வாண்ட் டு நோ இப்போ உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு. ஓகேவா? இட்ஸ் யுவர் சாய்ஸ், பட் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஓகே, ஐ ஹோப் யூ வுட் ஹேவ் கமெண்டட். கரெக்டா? சரி, நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க, தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆக்சுவலி இவங்க 2 பேருமே தப்பு தான். ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது வந்து ஃபியர் பேஸ்டு டிசிஷன், இது வந்து கெஸ் பேஸ்டு டிசிஷன். ஆக மொத்தத்தில் 2மே தப்பு. கரெக்டா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படி ஒர்க் ஆகாது, ரைட்டா? ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ரேஷியோ தேவை, ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர் தேவை. அது பேர் தான் PE ரேஷியோ. ஓகேவா? Now you understood why we need it. Now you understand what it is. Okay, Nifty PE ratio, ரைட்டா? இதை தான் நான் சொல்லியிருந்தேன், சிம்பிள் இண்டிகேட்டர்ன்ட்டு. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நிஃப்டினா என்னன்னு தெரியும். கரெக்டா? இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ். எஸ், யூ ஆர் ரைட், இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனிஸ். ஓகேவா? இப்போ PE ரேஷியோ அதுதானே நம்மளுடைய சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் PE ரேஷியோ என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு சிம்பிள் ரேஷியோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஓகேவா? அதாவது பிரைஸ் அப்பான் ஏர்னிங்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க PE ரேஷியோ எங்க பார்த்தாலும் PE ரேஷியோ முதல்ல அதோட மீனிங் அது அந்த மாதிரி தான் உங்க மைண்ட்ல இப்போ கோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதாவது ஓகே, இது வந்து நிஃப்டியா? ஓகே, கம்பைன்ட் ஏர்னிங்ஸ். இந்த 50 கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த 50 கம்பெனிஸோடைய கம்பைன்ட் ஏர்னிங்ஸ், ரைட்டா? கம்பைன்ட் ஏர்னிங்ஸ், இந்த எல்லா கம்பெனியும் ஏர்ன் பண்றாங்களா, அதோடைய கம்பைன்ட் ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் சீப்பா இருக்கா எக்ஸ்பென்சிவா இருக்கா, அதை சொல்ற ரேஷியோ தான் எக்ஸாக்ட்லி நிஃப்டி PE ரேஷியோ. லைக் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஒன்று தடவை ரிப்பீட் பண்றேன். அதாவது இந்த கம்பைன்ட் ஏர்னிங்ஸ் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல, ஒன்று ஏர்ன் பண்றாங்களே, அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் அது சீப்பா இருக்கா எக்ஸ்பென்சிவா இருக்கா, அதை சொல்ற ரேஷியோ தான் PE ரேஷியோ. புரிஞ்சிச்சா? இப்போ ஓகே, நம்ம ஜோன்ஸ் 1 by 1
அதுக்கு முன்னாடி இது எங்க கிடைக்கும்னு நான் சொல்லிடுறேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஓகே, சிம்பிள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, கூகுளுக்கு போங்க, நிஃப்டி PE ரேஷியோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா, நான் சைட்ல அட்டாச் பண்றேன். ஐ கெஸ் PE ரேஷியோ சார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக அந்த லிங்க்ல தான் ரெஃபர் பண்ணுவேன். நான் உங்களுக்கு சைட்ல அட்டாச் பண்றேன். நீங்க அந்த வெப்சைட் நீங்க போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மொத்த டேட்டாவும் வந்துடும், சார்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வரும். அதுல PE ரேஷியோன்ட்டு டாப்லேயே வரும். ஓகேங்களா, ஐ ஹோப் நீங்க இப்போ சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ PE ரேஷியோ என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல இப்போ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ டேரக்டா வில் கோ டு தி அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு எங்க கிடைக்கும் தெரிஞ்சிச்சுல. ஓகே, ஐ கெஸ் நான் எங்க விட்டேன்னா PE ரேஷியோனா என்னன்னு மட்டும் தான் நான் சொன்னேன், ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அதோடைய ஜோன், நான் லெவல் சொல்றேன்னு சொன்னால அதையும் இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. I will teach and I will ask you a question. அதுக்கப்புறம் லெவல்ஸை பார்த்து இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, PE ரேஷியோ, ரைட்டா? இதுல இருந்து நான் முடிச்சேன். பிரைஸ் அப்பான் earnings. இப்போ நான் சொல்றது நல்லா கவனிக்கிறீங்க. இப்போ லெட்ஸ் சே ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. எப்படி? ஸ்டாக் உடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே, earnings கம்மி ஆயிட்டே போகுது. ஓகே, அப்போ PE ரேஷியோ என்ன ஆகும்? சிம்பிள், அந்த டைரக்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் சின்ன வயசுல படிச்சிருப்போம், அவ்வளவுதான். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, earnings கம்மி ஆயிட்டே போகுது. அப்ப PE ரேஷியோ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? இப்போ நான் ஏன் சொல்லணும், இப்போ நான் கேட்குற கொஸ்டின் மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க வந்து உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக் பார்த்துருக்கீங்க, அதோடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. ஓகே, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ உடனே அவங்க வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு வேற PE ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சிச்சா? சரி, ஓகே, இந்த PE ரேஷியோ என்னன்னு நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்க போய் பாக்குறீங்க. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உடனே PE ரேஷியோ என்னன்னு செக் பண்றீங்க. PE ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகுது. சாரி, PE ரேஷியோ இன்க்ரீஸ்டா இருக்கு. ஓகே, ஒரு அதிகமான ஒரு ஹை வேல்யூடு நம்பரா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ உடனே உங்க மைண்டுக்கு என்ன தோணும்? பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, PE ரேஷியோவும் அதிகமா இருக்கு, ஒரு வேளை இந்த ஸ்டாக் உடைய earnings கம்மியா இருக்குமோ, ஒருவேளை இப்ப நம்ம காஷியஸா இருக்கணுமோ அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்ல? That's the exact reason why you are learning this. You understood complete picture. PE ratio என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரியல் லைஃப்ல ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு, ரைட்டா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் போதும், இதுதான் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் ஜோன்ஸ் சொல்றேன், then we will end the video. ஓகேவா? நம்ம ஹிஸ்டாரிக்கலா இந்த PE லெவல்ஸ் எப்படி இருந்தா நம்மளுடைய மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, அதை வச்சு இந்த லெவல்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ தட் யூ வில் ஹேவ் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் சொன்னல, அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, ஒரு சார்ட் வரும். இஃப் நாட் நான் சைட்ல அட்டாச் பண்றேன். அதுல ஒரு மீடியன் PE இருக்கும். மீடியன் PE அப்படின்னு என்ன அர்த்தம்? மீடியன் PEனா ஓகே, இது வந்து ஒரு நார்மலான PE போல. இது வந்துட்டு எப்படி சொல்றது, மார்க்கெட் சீப்பாகவும் இல்லை எக்ஸ்பென்சிவும் இல்லை, ஒரு நார்மலான PE. எஸ், நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன் if possible. அதுக்கு மேல இருந்தா ஓவர் வேல்யூட், அதுக்கு கீழே இருந்தா அண்டர் வேல்யூட். ஓவர் வேல்யூட்னா எக்ஸ்பென்சிவ், அண்டர் வேல்யூட்னா சீப். புரிஞ்சிருச்சா? ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ நான் லெவல் சொல்லணும்ல, அதுக்காக இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஜோன் 1, அதாவது மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு. அப்போ PE ரேஷியோ என்ன தெரியுமா இருக்கும்? PE ரேஷியோ வந்து நீங்க எப்பயாச்சும் பாக்குறீங்களா? அப்ப PE ரேஷியோ வந்து 24க்கு மேல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. Then what does that mean? Which means மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ அதனால இந்த டைம்ல நம்ம போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா? கிடையாது. லம்சமா லட்சம் நீங்க ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லட்சம் நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அப்ப இந்த ரேஷியோ பாக்குறீங்க, அது 30ல இருக்கு. நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க. பிகாஸ் திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட் பிரதர். ஸோ அதனால லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டைம்ல நம்ம காஷியஸா இருக்கும். லைக் புரியுதா? நான் ஏன் முன்னாடி சொல்லியிருந்தேன் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் நீங்க இப்படி பாத்துங்க, லெட்ஸ் சே மார்க்கெட் வந்துட்டு ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கீழே போயிட்டு இருக்கு. ஸோ பொதுவா அந்த இன்வெஸ்டர் B அவர் என்னது, மேல போனா காஸ்ட்லியா இருக்கு, கீழே வந்தா சீப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ நான் சொல்றது மட்டும் யோசிப்பாரு, மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ PE ரேஷியோ வந்து 30 இருக்கு. இப்போ பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஈவன் தோ ஃபால் ஆனா கூட அது எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட்ஸ் வை ஐ செட் திஸ் இண்டிகேட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால PE ரேஷியோ 24க்கு மேல இருந்தது அப்படின்னா அது எக்ஸ்பென்சிவா இருக்கு, காஷியஸா இருக்கு. ஜோன் 2 இது என்ன அப்படின்னா, ஓகே, வரும்ல. ஓகே, அதாவது PE ரேஷியோ வந்து 22
20ல இருந்து 22 ஓகேவா, ஓகே, இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு மார்க்கெட் பிரதர். ஓகே, பேசிக்கா இந்த 20, 21, 22 இருக்குல்ல, அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நார்மலான மார்க்கெட், ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லை, ரொம்ப சீப்பா இல்லை, ஒரு ஆவரேஜான ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம்ல நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்தா கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம், நோ வரிஸ். ஸோ எப்படி சொல்றது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த லெவல் கிளியரா நம்மளுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நம்பர் 3, ஃபைனல் zone 3. ஓகேவா, இந்த zone, it's a very exciting zone, and you know, if you're watching this video till this time, you are lucky enough. அது ஏன் பிரதர் இப்போ உங்களுக்கு தெரியும் இருங்க. அதாவது PE ரேஷியோ வந்துட்டு 20க்கும் கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 20க்கும் கீழே 20, 19, 18, 17 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, you know what does that mean? That's a great buying opportunity. Exactly, you heard completely correctly, whatever it is, it's a buying opportunity. Why brother it's a buying opportunity? Because PE ratio கம்மியா இருக்கு. கரெக்ட் தான், PE ratio கம்மியா இருக்கு, அதனால buying opportunity. But what is the reason behind it? Simple mathematics. Earnings increase ஆச்சுன்னா PE ratio என்ன ஆகும்? Decrease ஆகும். That's why decrease, it's a buying opportunity. Earnings increase ஆயிட்டு இருக்கு, that's why PE ratio கம்மியா இருக்கு, that's why that's a buying opportunity. இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னேன், இப்போ கரண்டா ஓகேவா, இந்த வீடியோ நான் மேக் பண்ற டைம்ல, ஐ ஹோப் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணும்போதும் மோர் ஆர் லெஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ PE ரேஷியோ என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. யூ ஜஸ்ட் ஹேவ் டு செக் மீ அண்ட் கமெண்ட். நான் சொல்ல மாட்டேன், பட் ஐ நோ கரண்ட்லி எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு. நவ் இந்த வீடியோ இந்த மொமெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓகே, யூ ஆர் அ வெரி சின்சியர் அண்ட் சீரியஸ் இன்வெஸ்டர்னு நான் நம்புறேன். இப்போ கமெண்ட் பண்ணுங்க, இப்போ கரண்ட் PE ரேஷியோ என்ன, அதோடைய மீனிங். ஓகேவா, இஃப் இட் வாஸ் வேல்யூபிள், நீங்க அதையும் கவுண்ட் பண்ணுங்க. வேல்யூபிள் ஆர் சம்திங் எனக்கு புதுசாக லேர்ன் பண்ண கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ வில் கெட் டு நோ, ரைட்? ஓகே, இத்தனை பேர் நம்மள இந்த மொமெண்ட் வரைக்கும் பார்க்குறாங்க, ஐ வில் கெட் டு நோ. அண்ட் அதனால தான் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஐ ஹோப் ஃபர்ஸ்ட்ல இருந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கும் இப்போ இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கும் ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட், ஒரு வேல்யூபிளான நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆச்சா, மார்க்கெட் மேலே போச்சா, ஓவர் வேல்யூடா இருக்கா, அண்டர் வேல்யூடா இருக்கா, எக்ஸ்பென்சிவா இருக்கா, சீப்பா இருக்கா, யார்கிட்டயாச்சும் கேட்பீங்களா? உங்களுக்கே தெரியும், நீங்களே 4 பேருக்கு சொல்லலாம், ரைட்டா? ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ ப்ராமிஸ்ட் இன் திஸ் வீடியோ அண்ட் ஐ டெலிவர்ட், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எந்த வீடியோ பத்தி பேசணும், டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வித் தட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.